வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 93. இருளாய்க் கழியும் உலகமும் யாதும் தெரியாதுரைக்கும் வேகுழ்வும் பொருள் அல்ல காதல் படுக்கும் விழைவும் இவ்வை மூன்றும் பேதமை வாழும் உயிர்க்கு. விளக்கம். அறிவில்லாதவர் குழுமி நிற்கும் இடமும் நன்மை தீமை தெரியாது கோபத்தில் சொல்லப்படும் வார்த்தைகளும் கெடுதல் தரும் பொருட்களை நாடிச் செல்வதும் அறியாமையை தருவதாகும். தீவினை அகற்று என்கிறார் ஔவை. தீமை தரும் செயல்களை செய்யவும் கூடாது, அதை நாடிச் செல்லவும் கூடாது. கல்லூரி முடித்து அவர்கள் இருவரும் ஒரு பெரிய நிறுவனத்தால் பல கட்டத் தேர்வுக்கு பின் தேர்வு செய்யப்பட்டார்கள். மதிப்பெண் அடிப்படையிலும் மற்ற தேர்வுகள் அடிப்படையிலும் இருவரும் சரிசமமாக இருக்க இவர்களில் யாரை தேர்வு செய்வது என்ற குழப்பம் நிர்வாகத்தில் நிலவியது. கொடுக்கப்பட இருப்பது மிக முக்கியமான பொறுப்பு. இதற்கு இந்த தகுதிகள் மட்டும் போதாது. தனிப்பட்ட முறையில் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்களின் குணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி. அப்படியானால் அந்த வகையில் அவர்களை சோதித்து நீங்களே உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர். ஒரு மாதம் அவகாசம் கேட்ட அவர் அடுத்த 2 நாட்களில் அவர்களின் நடவடிக்கைகளை தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் கண்காணித்தார். ஒரு நபர் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். மற்றொருவரோ தன் நண்பருடன் தங்கியிருந்தார். தாய் தந்தையுடன் வசித்து வந்தவர் காலை தன் தந்தை அலுவலகம் கிளம்பும் முன் அவரது இருசக்கர வாகனத்தை துடைத்து சரிபார்த்து வைப்பது, அம்மாவுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து தருவது, பின் நூலகத்துக்கு சென்று சில மணி நேரம் அங்கு செலவழிப்பது, அதன் பின் மதியம் தன் வேலை சார்ந்து ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து அங்கு கற்பது, அன்று மாலை அக்கம் பக்கம் இருக்கும் சில பிள்ளைகளுக்கு அவர்கள் தேர்வுக்கு தேவையானவற்றை சொல்லித் தருவது என்று தன் நாளின் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் மிகவும் பயனுள்ளதாக செலுத்தி வந்தான். அடுத்த நபரோ காலை எழுந்திருப்பது, 10 மணிக்குத்தான், அதற்கு மேல் ஏதோ ஒரு ஆன்லைன் உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு மதியம் ஒரு சினிமா அல்லது வெளியே சுற்றுவது, மாலை நண்பருடன் வெற்றி அரட்டை, அதன் பின் தேவையற்ற இடத்திற்கு சென்று தேவையற்றவை உண்பது என்று ஒரு நாளின் ஒரு நொடி கூட உருப்படியாக செலவழித்ததாக தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த வேலை தனக்கே கிடைத்துவிட்டது போல ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டிருந்தான். அந்த வார இறுதியில் அவர் 1ஆம் நபரை பரிந்துரை செய்ததுடன் 2ஆம் நபர் வேண்டாம் என்பதற்கான காரணத்தையும் கூறினார். உடனே ஒருவர், எதை வைத்து இப்படி சொல்கிறீர்கள்? நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பது கூட ஒரு தவறா என்று கேட்டார். உடனே அவர், நான் பரிந்துரை செய்யும் நபரும் கூடத்தான் தன் நண்பருடன் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அது வார இறுதியில் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான். நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும். பயனற்று செலவழிப்பவர்கள் இந்த நிறுவனத்திற்கு தேவையில்லை என்று சுருக்கமாக கூறி தன் உரையை முடித்து கொண்டார். யாருக்கு வேலை கிடைத்திருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. சேமிக்க முடியாத நேரத்தை செலவழிக்கும் போது நன்மையில் செய்ய நலமே விளையும். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.